அடுத்தது 4வது ஸ்கந்தம். இதுவும் கொஞ்சம் பெரிய ஸ்கந்தம் தான், கிட்டத்தட்ட 31-32 கிட்ட வருதுன்னு. இதுவும் இதில் என்னென்னா சுவாயம்பு மனுவினுடைய வம்சாவளி அதெல்லாம் வருது. முடிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக என்னெல்லாம் நமக்கு சரிதம் கேட்டால் ரொம்ப சிரேஷ்டமாக இருக்குமோ அதெல்லாம் இருக்குது. புரஞ்சனோபாக்கியானத்தோடு முடிக்கிறார். இது புரஞ்சனோபாக்கியானம் நாராயணத்தில் இல்லை, இதில் இருக்குது. அதனால் இந்த 4வது ஸ்கந்தம் தயவுசெய்து எல்லோரும் வந்து கேளுங்க. நிறைய விஷயங்கள் புதுசாக நமக்கு தெரியும், ஏன்னா அதில் இல்லாதது நிறைய இதில் இருக்குது. சரியா? மைத்ரேயி வாச்ச சுவாயம்பு மனுவை பற்றி சொல்கிறார் இவர். அவர் சுவாயம்பு மனுவினுடைய மனைவி யார்? சதரூபாவதி. அவர்களுக்கு 5 குழந்தைகள் தெரியும் இல்லையா? பிரியவர்தன், உத்தானபாதன் 2 ஆண் மக்கள், 3 பெண் மக்கள், ஆகுதி, தேவஹூதி, பிரசூதி. இதெல்லாம் நீங்கள் ஃபேமிலி சார்ட் மாதிரி ஃப்ளோ சார்ட் போட்டு வச்சுருந்தீங்கன்னா உடனே நீங்கள் கேட்கலாம், இதனால் என்ன நமக்கு கிடைக்க போகிறதுன்னு. நமக்கு இருக்கும்ல, அப்படி இருக்கும். ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி நம்ம ஸ்கூல்லேயே நமக்கு பிடிக்காது. ஆனால் இந்த ஃப்ளோ சார்ட், ஃபேமிலி சார்ட்டு, இவர்களுடைய வம்சாவளியில் இருக்கிற இந்த பெயர்களை எழுதி படித்து அதை தெரிந்து கொண்டாலே நம் பாபங்கள் விளங்குங்கிறார். இது நிறைய பேருக்கு தெரியாது. பலப்பிராப்தி இதிலே சொல்லுவாள். அதனால் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக அழகாக எழுதுங்க. நான் அங்கேயும் சொல்லியிருக்கேன், எல்லா சச்சங்கத்தையும் நீங்கள் எழுத உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ ஒரு வார்த்தை இருக்குன்னா அதர்மத்தினுடைய மனைவி யாருன்னும் போது மிருத்யுன்னு வரும். புரியுதா உங்களுக்கு? அந்த பேர்லேயே அந்த அர்த்தம் இருக்குது. இதெல்லாம் சும்மா ஏதோ பேர் வைக்கல, வரலாம் ஒரு பேருக்கும் அர்த்தம் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த ஃப்ளோ சார்ட் மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியாக நமக்கு ரீகால் பண்ணலாம். இது பண்ணுறதுனால நம் மனம் இன்னும் தூய்மை அடையும். சரியா? இப்போ சுவாயம்பு மணியை அடுத்து அவருடைய சதரூபாவதியோட அந்த பெண் குழந்தைகள் ஒருத்தர் யார் யாரை திருமணம் செய்து கொண்டாள் அதுலேருந்து ஆரம்பிக்கிறார். 3 பெண் குழந்தைகள்லேருந்து ஆரம்பிக்கிறார். இப்போது அதில் வந்து ஆகுதி, அவளை வந்து யாருக்கு திருமணம் செய்து கொடுத்தார் அப்படிங்கிறது ருச்சிங்கிற பிரஜாபதிக்கு திருமணம் செய்து கொடுத்தார் அப்படிங்கிற. அடுத்தது எப்பொழுதுமே, அதாவது இந்த ருச்சி வந்து பிரம்ம தேஜஸோடு எப்பொழுதுமே பகவானை நினைத்து கொண்டு இருந்ததுனால அவருக்கு 2 குழந்தைகள் பிறந்தது. ஒரு ஆண்மகன் குழந்தை யக்ஞன், இன்னொன்று இந்த யக்ஞன்கிறது வந்து அவதாரத்தில் கூட சொல்லுவான். யக்ஞன் வேள்வியவையே அந்த ரூபமாக கொண்டவர் யக்ஞன். பெண் குழந்தை பேர் தக்ஷிணை. ரிலேட்டட் வருவாங்க, யக்ஞன் தக்ஷிணை. அடுத்தா அப்புறம் வந்து இந்த ஆகுதியினுடைய புதல்வர்கள், அதாவது இந்த சுவாயம்பு மனுவினுடைய மகளான ஆகுதியை பற்றி நம்ம பேசின்னு இருக்கோம். இப்போது 2 குழந்தைகள்னு சொல்லி அந்த தட்சிணை வந்து தன்கிட்டயே வச்சுட்டுருக்கார். தன் கூடயே, அதாவது பெண் குழந்தையை தன்னுடன் வைத்து கொண்டிருக்கார் ருச்சி. சரி, இப்போது இந்த தட்சிணை வந்து யக்ஞனும் தட்சிணையும் சேர்ந்து கொண்டு 12 மகன்களை பெற்றார்கள். உடனே வந்து இது ஆண் வலது இடது பக்கம் அந்த மாதிரி தான் சுவாயம்பு சதரூபாவதியே வந்தது. சரியா? இப்போது அவர்களுக்கு வந்து அந்த குழந்தைகள் பேர் இருக்குது. இந்த குழந்தைகள் பேரே உங்களுக்கு வந்து தெரியும். அது இட் வில் கிவ் யூ த மீனிங். என்னென்னா தோஷன், பிரதோஷன், சந்தோஷன். லேட்டஸ்ட்டாக பேர் வைக்கணும்னா இதுலேருந்து எடுத்துக்கலாம். நல்ல சாய்ஸ் இருக்குது. வாயில் நுழையிற மாதிரி வைக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி வச்சாலும் பத்ரன், சாந்தி, இடஸ்பதி, இத்மர், கவி, விபு, வன்னினி, சுதேவன், ரோச்சன் அந்த குழந்தைகள். சுவாயம்பு மணியனுடைய காலத்தில் வந்து அவர்கள் வந்து இந்த சப்த ரிஷிகளுடைய படைப்பு இருந்தது இல்லையா? அதுக்கப்புறம் அவர்கள் ஒருத்தரையாக மணந்து கொள்ள போகின்றார்கள். அது ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி, மனுபுத்திரர்களோட பிரியவர்த்தன், உத்தாவனபாதன் 2 பேர் இருக்காங்க இல்லையா? அவர்களுடைய வம்சத்தை சொல்கிறார். மனுவினுடைய மகளான தேவஹூதியை கர்தமர் மணந்தார். இப்போ தானே கபிலர் பார்த்தோம். ஆச்சா? மனுவினுடைய மகளான பிரசூதியை பிரம்மாவின் புத்திரனான தக்ஷனுக்கு, மானசிக புத்திரன் தக்ஷன் சொல்லுவோமே நம்ம, ஸ்பாயில்டு சைல்டு இல்லையா, கொடுத்தார். அடுத்து வந்து கர்தமருக்கு 9 பெண் குழந்தைகள். அந்த 9 பெண் குழந்தைகளும் 9 நவ ரிஷிகளை, பிரம்ம ரிஷிகளை திருமணம் புரிந்து கொண்டார்கள். ஆச்சா? அவர்களுடைய வம்ச பரம்பரையை சொல்கிறார். கர்தமருடைய பெண்ணான கலை வந்து மரீச்சியை மணந்தாள். கஷ்யபர் வந்து பூர்ணிமா என்ற 2 பிள்ளைகளை பெற்றார். அவர்கள், அதாவது கஷ்யபருடைய அம்மா தான் இது. கஷ்யப முனிவர் தெரியும் இல்லையா? இப்போ வந்து கர்தமருடைய பெண்ணான கலையை மரீச்சியை மணந்தாள். மரீச்சிங்கிற ரிஷியை அவள் கஷ்யபர் பூர்ணிமான்ற 2 குழந்தைகளை பெற்றார்கள். அவருடைய வம்சமானது அப்படியே வளர ஆரம்பிச்சிது. இது நீங்கள் அந்த டேப்லெட் காலம் போட்டால் தான் இன்னும் ஈஸியாக தெரியும்.
அந்த பூர்ணிமாவுக்கு விரஜன் விஸ்வகன்ற 2 பிள்ளைகள் இருந்தா. தேவகுல்லைங்கிற ஒரு பெண் இருந்தா. தேவகுல்யை தான் பகவானுடைய சரணகமலத்தை அந்த கமண்டூலிலிருந்து நீரை ஊற்றி அப்படியே கங்காவாக பிரவாகம் எடுத்ததுன்னு அந்த தேவகுல்லை தான் அடுத்த ஜென்மால கங்காவாக பிறந்தாள் அப்படிங்கிறா. ஆச்சா. தத்தர், துர்வாசர், சந்திரன்கிற 3 புதல்வர்கள் பிறந்தார்கள். ஆச்சா. அடுத்து அத்ரி. அத்ரி அனுசுயாவுக்கு தெரியும் இல்லையா? த்ரி அந்த அந்த பேரே என்ன சொல்கிறது? திருத்துவம் இல்லாதவர். திருத்துவம்னா என்ன? 3 குணங்கள், சாத்விகம், ரஜசு, தமசுன்ற 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் அத்ரி. அவருக்கு மனைவி ஆகணும்னு ஒரு கேப்பபிலிட்டி இருக்குன்னா யாருக்கு இருக்கணும்? அனசூயாவுக்கு தான் இருக்கணும். பொறாமை இல்லாதவளுக்கு தான் இருக்கும். இதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு பேரே நமக்கு டெபிக்ஷன். அவர்களுடைய குழந்தை தான் தத்தாத்ரேயர், துர்வாசர், தெரியும் இல்லையா? நம்ம படிச்சிருக்கோம். சந்திரன். அடுத்தது வித்ரோவாச்ச. விதுரர் உடனே என்ன சொல்கிறார்? அத்ரி மகரிஷினுடைய அவதாரத்தில், அதாவது ஆசிரமத்தில் அவதாரம் என்னெல்லாம் செய்தார், என்ன நடந்ததுன்னு அவர் கேட்குறார். அத்ரி மகரிஷி அனுசுயா தேவியோடு சேர்ந்து கொண்டு ருக்ஷ பர்வதத்துக்கு போனார். அது அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறார். ருக்ஷ பர்வதம் எவ்வளவு அழகாக இருந்தது அப்படிங்கிற வர்ணனை எல்லாம் நடக்கிறது. அப்போ அவர் சொல்கிறாரா, எனக்கு நல்ல ஒரு புத்திரன் வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டு தபசு செய்கின்றார். அப்போ அத்ரி முனிவருடைய சிரசிலேருந்து ஒரு தேஜஸ் வெளிக்கிளம்பி பிராணாயாமத்தினால் அது எரிக்கப்பட்டு அந்த ஒளியினாலே, அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்கின்ற மும்மூர்த்திகளும் எல்லோரும் சேர்ந்து அந்த ஒளியினால் ஈர்க்கப்பட்டு அங்கே வந்தாரோம் ஆசிரமத்துக்கு. இப்போ இந்த அளவுக்கு அவர் தபஸ்வியாக இருந்திருப்பார் பாருங்க. அந்த 3 முனிவர்களும் 3 பேரும் முன்னாடி நிற்கிறத பார்த்துட்டு இவர் தண்ட நமஸ்காரம் பண்ணாராம் அத்ரி மகரிஷி. அப்போ அவரை பூஜிக்கிறார். எல்லாம் பண்ண உடனே அவர்களுடைய அந்த கருணையினால அத்ரி அப்படியே கண்களை மூடிக்கொண்டிருக்கார். அவருடைய அந்த பேரொழியை பார்க்க முடியல. 3 பெரும் தேவர்கள், தேவர்களை பார்க்க முடியல. அப்போ கையை கொப்பிட்டு ஸ்துதி பண்ணார். அத்ரி வாச்சான்னு சொல்லிட்டு அவரெல்லாம் ஸ்துதி பண்ணுறாரு. என்ன ஸ்துதி பண்ணுறாருன்னா, இந்த கல்பாதி கல்ப காலங்களும் நீங்கள் மூவருமாக, அதாவது ஆக்கல், காத்தல், அழித்தல் என்று 3 பெரும் பணிகளை செய்து கொண்டிருக்கின்றீர்களே அப்படின்னு சொல்லி அவர் நமஸ்காரம் பண்ணி ஸ்துதி பண்ணுறார். அப்படிப்பட்ட நீர் எனக்கு குழந்தை கிடைக்கணும், எனக்கு குழந்தை வேணும் தானே நான் தியானம் பண்ணேன். நீங்கள் 3 பேரும் வந்திருக்கேன். நீங்கள் 3 பேரும் எப்படிப்பட்டவர்? அத்ராகஸ்தானு தான் மனசோபி தூரா. அதை 3 பேர் அப்படி நினைக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? 30 தேவர்களை நீங்கள் இங்கே வந்திருக்கேளே, இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டாராம். மைத்ரேயர் சொல்கிறார், மித்ரா இந்த மாதிரி அத்ரி முனிவர் கேட்ட உடனே அந்த 3 பேரும் சிரிச்சுண்டு தேவா ஊச்சுஹூ அப்படின்னு பேசுகிறா. யார்? பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமான் 3 பேரும் சேர்ந்து 3 தேவர்களும் சொல்கிறா. யதா கிருதஸ்ய சங்கல்போ பாவியம் தேன இவ நான்யதா. நீங்கள் சங்கல்பம் பண்ணா மாதிரி தானே நடக்கும். எதுவுமே நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதான் இல்லையா? எத்பாவம் தத்பவதி இல்லையா? அந்த மாதிரி தானே நடக்கும். நீங்கள் என்ன பண்ணேள்? ஜெகதீஷா அப்படின்னு தியானம் பண்ணேள். நீங்கள் என்ன பண்ணேள்? சத் சங்கல்பஸ்யத்தே பிரம்மன்னு எத்வை தியாயதி தே வயம். அதனால் நாங்கள் இங்கு வந்தோம், ஜெகதீஸ்வரனாக நாங்கள் இங்கு வந்தோம். அதனால் இந்த ஹரிஹரன் என்று பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆச்சா. அப்போ அவர் சொல்கிறார், அதா என்னால் ஆத்மஜா லோக விஸ்ருதா, உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகின்றான். ஆத்மஜா யார்? எங்கள் 3 பேரை போலவே ஒரு குழந்தை பிறக்க போகின்றான் என்று சொல்ல, இதெல்லாம் விட்டுட்டு நம்ம அனுசூயை டெஸ்ட் பண்ணதுலேயே நிற்கிறோம். புரியுறதா உங்களுக்கு? இதனால தான் இதெல்லாம் எப்படி வருது? மீடியானால தான் வருது. படத்தில் ஒன்று எடுத்து போட்டுருவான், அதுவே மனசில் இருக்கும். அத்ரின்னா அந்த 3 குணங்களை கடந்தவர்னு இன்னைக்கு வரைக்கும் யாரான ஒருத்தர் சொல்லியிருக்காரு பாருங்க. கேட்டிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இல்லை. அசூயா இல்லாதவள் அனசூயா. அப்படிப்பட்டவருக்கு பகவானே குழந்தையா பிறந்துருவா. அவ்வளோதான் விஷயம் இல்லையா? அது மாதிரி இவர் சொல்கிறார், நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுடைய அம்சமாக 3, அதாவது எங்களுடைய அம்சமாக 3 குழந்தைகள் பிறக்கப் போகின்றார்கள். அவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ருத்ரனுடைய அம்சமாக துர்வாசர் இல்லையா? தத்தாத்திரேயர் விஷ்ணுவுடைய அம்சமாக, பிரம்மனுடைய அம்சமாக சந்திரனாக 3 குழந்தைகளாக பிறக்கப் போகின்றார்கள். இதை அவர் சொல்லிட்டார். இதை சொல்லிவிட்டு அங்கிரசனுடைய வம்சாவளியை சொல்ல போகிறார். ஏன்னா நம்ம சொல்லிட்டோம், இங்கே ஒரு ரிஷிகளும் ஒரு பெண்ணை மணந்தார்கள். அதனால் அடுத்தது சொல்கிறார், அங்கிரசனுடைய இதை சொல்கிறார். அங்கிரசனுடைய மனைவி ஸ்ரத்தா. என்ன ஸ்ரத்தாங்கிறவ, அவளுக்கு 4 பெண் குழந்தைகள் பிறந்தன. சினிவாலி, குஹு, ராகா, அனுமதி. என்ன
அந்த 4 பேரும் சாதாரண ஆட்கள் இல்லை. அதில் ஒரு குறிப்பு போட்டிருப்பா பாருங்க. தேய்பிரை சதுர்தசி சினிவாலி. இப்போ தேய்பிரை சதுர்தசி தானே இன்னைக்கு இல்லையா? தேய்பிரை சதுர்தசி, குஹு அமாவாசை, ராகா பௌர்ணமி, அனுமதி வளர்பதி சதுர்தசி அதிதேவதைகளாக இருக்கின்றனர். அதுதான் நான் சொன்னேனே, இதெல்லாம் படிக்க படிக்க உங்களுக்கு எல்லாம் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் இது ஆச்சா. அங்கிரஸ் மகரிஷிக்கு வந்து உதத்தியர், பிரகஸ்பதி 2 குழந்தைகள். சரியா ஆயிடுத்து. அடுத்தது புலஸ்தியரோட மனைவி அவிர்புக்கு. அவள் வந்து அகஸ்தியர், விஸ்வரவஸ் என்று 2 குழந்தைகளை பெற்றெடுத்தாள். அகஸ்தியர் தான் பிறவியில் ஜடராக்னியாக பிறந்தாராம். அடுத்து விஸ்வவசனுடைய மனைவியான இடபடை என்பவள் எற்றரின் தலைவனான குபேரன் பிறந்தார். அடுத்தது வந்து கைகசி. உங்களுக்கு தெரியும் கைகசி யாருன்னு. ராவணன், கும்பகர்ணன், விபீஷ்ணன் என்று 3 பெற்றெடுத்தவள். அடுத்து புலகர். புலகருடைய மனைவி கதி. கதிர் பாரியா போட்டிருக்கா பாருங்க. கதி பதிவிரதையான அவள் கர்மஸ்ரேஷன், வரியான், சயுஷ்ணுங்கிற 3 குழந்தைகளை பெற்றாள். கிரது. கிரதுவினுடைய மனைவி கிரியை. பார்த்தீங்களா, இது வந்து செய்வது இல்லையா, ஒன்னொன்னத்தோட மீனிங். பிரம்ம தேஜஸோடு வாலக்கில்யர்கள்ன்ற 60,000 முனிவர்களை ஈன்றாள் அப்படிங்கிறா. அடுத்து வசிஷ்டரோட மனைவி ஊர்ஜே, தட் இஸ் அருந்ததி. சித்திரகேது முதலான 7 பிள்ளைகளை பெற்றெடுத்தாள். அவர்கள் தான் சப்த ரிஷிகள். அம்மி மிதித்து அருந்ததி பார்ப்பதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அடுத்தது அவர்களுடைய பேர்லாம் சொல்கிறா. சித்திரகேது, சுரோச்சி, விரஜன், மித்ரன், உல்பனன், வசுபிருத்தியானன், தியுமான். அவருடைய மற்றொரு மனைவியினுடைய புதல்வர்கள் தான் சக்தி முதலியவர்கள்ங்கிற. அப்புறம் அதர்வாங்கிற முனிவருடைய பத்தினி சித்தி. சித்தி இல்லை சித்தி தபோனிஷ்டரான ததீச்சி முனிவரை பெற்றார். இந்த ததீச்சி முனிவருடைய முதுகெலும்பினை எடுத்து தான் இந்திரன் வஜ்ராயுதத்தை செய்தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி அசுவரஸ். இப்படி பிருகு மகரிஷனுடைய பரம்பரையை கேளுன்னு சொல்லிட்டு பிருகுவை பற்றி சொல்கிறார். பிருகுவினுடைய மனைவி கியாதி. அவள் வந்து தாத்தா விதாதாங்கிற 2 புதல்வர்களை பெற்றெடுத்தாள். அடுத்தது லக்ஷ்மிங்கிற பெண்ணை பெற்றாள். அப்புறம் மேருங்கிற மகரிஷி, ஆயத்தி நியத்திங்கிற புதல்விகள் தாதா விதாவுக்கு மனம் முடித்து கொண்டார்கள். மிருகண்டு, பிராணன் என்ற 2 புதல்வர்கள். மிருகண்டுவினோட மகன் தான் மார்க்கண்டேயர். பிராணனின் மகன் வேதசிரஸ். பிருகுவினுடைய இன்னொரு புதல்வரான கவியினுடைய மகன் வந்து பகவான் உச்சசனஸ். அதான் அசுரகுருவான சுக்ராச்சாரியர். இப்படி 9 முனிவர்களும் பிரஜைகளை படைத்து பிரஜாபத்தி செய்து எல்லோரையும் போஷித்தார்கள் அப்படின்னு சொல்லி கர்தமருடைய புதல்வியுடைய பரம்பரையை வந்து ஸ்ரத்தையோடு கேட்பதுனால பாபங்கள் நீங்கும் அப்படின்ட்டார். அப்புறம் பிரம்மதேவனுடைய மகன் தக்ஷன், மனுவின் மகள் பிரசூதியை மணந்தார். இப்போ ஞாபகம் இருக்கு இல்லையா, பிரசூதி, ஆகுதி, தேவகூதி அப்படி பாட்டாக பார்த்துட்டுருக்கோம். அவள் வந்து ரொம்ப அழகான பெண்களை பெற்றாலாம். அவளுடைய கண்கள்லாம் அவ்வளவு அழகாம். அதான் அவர் சொல்கிறார், துஹித்ரூஹு. எப்படிப்பட்டவன்னா ஷோடசமான அமல லோச்சனாக. அவர்களுடைய அந்த 16 பெண்களுடைய கண்களும் அவ்வளவு அழகாக இருக்குமா இந்த தக்ஷனுடையது. அடுத்து அதில் உங்களுக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி படித்தோம், 13 பேரை தர்மதேவருக்கும், மீதி 3 பேரை ஸ்வதா ஸ்வாஹா சத்தியை வந்து ருத்ரனுக்கும், ஸ்வாஹா அக்னிக்கும், சத்தாவை பித்ருதேவனுக்கும் அளித்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. கரெக்டாக அந்த ஹோமத்தின் யாகத்தும் போது ஸ்வதா ஸ்வாஹா சொல்லுவோம் இல்லையா, கரெக்டாக அதெல்லாம் சொல்கிறார். ரொம்ப அழகாக இப்படி ஸ்ரத்தை, மைத்ரி, தயை, அந்த 13 பேரோட பேர்கள் பாருங்க, அந்த பேரே அழகா. ஸ்ரத்தை, மைத்ரி, தயை, சாந்தி, துஷ்டி, சந்தோஷம், இதெல்லாம் அந்தந்த பேரை அதை விளக்குறது. புஷ்டி, கிரியை, உன்னதி, புத்தி, மேதை, திதிக்ஷை, ஹிரி, மூர்த்தி. இந்த மூர்த்திக்கும் தர்மதேவருக்கும் பிறந்தது தான் நரநாராயணன் என்ற இரட்டை பகவானுடைய அம்சம் இல்லையா, அவதாரம். அதுதான் அது அப்படி சொல்லிட்டு இருக்கார். ஸ்ரத்தை சுபனையும், மைத்ரி பிரசாதனையும், தயை அபயனையும், சாந்தி சுபனையும், துஷ்டி முதனையும், புஷ்டி செருக்கையும் பெற்றெடுத்தாள் அப்படிங்கிறார். கிரியை யோகனையும், உன்னதி தர்ப்பனையும், புத்தி அர்த்தனையும், மேதை ஸ்மிருதியும், திதிக்ஷை சேமனையும், பிரிய பிரச்சரையனையும் பிள்ளைகளாக பெற்றெடுத்தார்கள்ங்கிறார். அதுக்கப்புறம் தான் அந்த மூர்த்தி என்பவர் தர்மதேவனும் மூர்த்தியுமாக நரநாராயணன் என்ற இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தார், சாக்ஷாத் பகவானுடைய அம்சமாக ஆயிடுத்தா. அப்போ அவள் பிறந்த உடனே எப்படி இருந்துதான், மனாம்சி ககுபோவாதாக பிரசேது சரிசோத்ரய, சரித்துகள் நதி அப்படி ஓடுறதான், அப்படி அவ்வளவு அழகான உல்லாசமான நல்ல காற்று வீசுகின்றது, ரொம்பவும் செழித்து விளங்கிதான் சாக்ஷாத் பகவான் இல்லையா நரநாராயணனாக. அடுத்து மங்களவாத்தியங்கள்லாம் கேட்கறது, எல்லாரும் சந்தோஷமாக ஆடி பாடி கொண்டாடினாலாம்.
பகவானுடைய அந்த அவதாரத்தின் போது அப்படிங்கிற தேவா ஊச்சுகும். அப்போ தேவர்கள் எல்லாம் அந்த நேரத்தில் ஸ்துதி பண்ணுறான். அதுதான் அடுத்தது சொல்கிறார். அது என்னென்னா கந்தர்வ நகரம். அதாவது இவா எல்லாம் சேர்ந்து இவ்வளவு அழகான பரமபுருஷனாக 2 பேர் பிறந்திருக்கிறீங்களே, உங்களுக்கு நமஸ்காரம்னு சொல்லி ஒன்றொன்றாக திருப்பியும் பாகவதத்தினுடைய சாராம்சமாக நீர் மட்டுமே உண்மையாக இருக்கின்ற, நீர் மட்டும்தான் சத்தியம், மற்றதெல்லாம் மித்தைங்கிறது சொல்லிட்டு அதனுடைய அழகான விளக்கமாக ஒரு ஸ்லோகாவாக சொல்கிறா. இப்படி அவர்கள் சொன்னால் தேவர்கள் இந்த மாதிரி ஸ்துதி பாடிட்டு அவர்கள் போயாச்சா. நரநாராயணர் அவர்களுடைய பூபாரத்தை தீர்க்கிறதுக்காக உங்களுக்கு தெரியும் அந்த சஹஸ்ர கவச்சனையெல்லாம் நிகிரகம் செய்து கொண்டு இன்றளவும் நமக்கு புத்தி தத்துவத்தை, ஞான தத்துவத்தை போதித்து கொண்டு இருக்கின்றார்கள். சரியா? அடுத்து அக்னி தேவியினுடைய மனைவான சுவாகாதேவி, அவள் பாவகன், பவமானன், சுச்சி என்கின்ற 3 குழந்தைகளை பெற்றெடுத்தாள். அடுத்தது அந்த அக்னிக்கே அவருடைய மகனான 3 அக்னிகளை வைத்துக்கொண்டு 45 அக்னிகள். இதெல்லாம் உங்களுக்கு ஹோமாதி கர்மங்களில் உங்களுக்கு தெரியும். ஸ்லோகம் சொல்கிறச்சே they will mention all the names. 49 அக்னிகள், மொத்தமாக 49. சரியா? அடுத்து இந்த மாதிரி சொல்லிவிட்டு அக்னிவாத்தாக்கள், பர்ஷிதர், சோம்பர்கள், ஆஜ்யபர்கள் என்று பித்ரு தேவதைகள் 4 வகையாக பிரித்து, சாக்னிகள் அதாவது ஹவிசை கொடுக்கறத சாப்பிட்றவா சாக்னிகள், அந்தணர்களுடைய அந்த ஆகுதியை உண்பவர்கள் அனக்னிகள், பித்ருதேவருடைய மனைவியான தட்சிணி மகளான ஸ்வத்தா என்பவள். இது நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஆச்சா? இவர்களுடைய குழந்தைகள் வயுனாதாரிணி 2 பெண் குழந்தைகள். இந்த சந்ததிகள்லாம் சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக சதிதேவி கிட்ட வரார். அதாவது 13 பேரை மூர்த்தி என்கின்றவருக்கும், தர்மதேவருக்கும், மூர்த்தி முதலான 13 பேரை தர்மதேவருக்கும், மீதி 3 பேர் அக்னி, இந்த பித்ருதேவன் ருத்ர பகவானுக்கும் கொடுத்தார் இல்லையா. அப்போ 3ஆவதாக அதாவது சதி தேவியை மணந்தவர் ஸ்ரீ பரமேஸ்வரன். அவரிடத்தில் மிகுந்த ஆத்மனக சதுருஷம் புத்திரம் ந லேபே குணசீலத்தாக. ஏன்னா அவளுக்கு அந்த சத்திங்கிறது என்னென்னா அந்த அளவுக்கு பர்த்தாவுக்கு அவள் அவ்வளோ தர்ம பத்தினியாக இருந்தால் குழந்தைகளை கூட பெற்றெடுக்கவில்லை என்று சொல்லி தக்ஷனிடத்தில், சிவபெருமானிடத்தில் தக்ஷன் கொண்ட அந்த மிகுந்த போட்டி பொறாமையினாலே யாகத்துக்கு கூப்பிடாதனால அந்த யஜ்ஞசாலையிலே தன் உயிரை கொடுத்து அந்த தீயில் அவள் தன்னை இழந்து கொண்டாள்னு சொல்லி 1வது அத்தியாயத்தை முடிக்கிறார். கொஞ்சம் பெரிய அத்தியாயம்தான், நிறைய பேர் வந்திருக்கும். ஓம் மதச்சதுர்த்தஸ்கந்தே பிரதமோऽध्यायः मैत्रेयवाच मनोस्तशतरूपाया तिस्रकन्याश्च जग्निरे आकूतिर्देवहूतिश्च प्रसूतिरिति विश्रुताः आकूतिमृचये प्रधात् अपि भ्रातृमतीं नृपः पुत्रिका धर्ममाश्रित्य शतरूपानुमोदितः प्रजापतिः स भगवान् रुचिस्तस्यामजीजनत् मिथुनं ब्रह्मवर्चस्वी परमेन समाधिना यस्तयोः पुरुषसाक्षात् विष्णुर्यज्ञस्वरूपदृक् या श्री सा दक्षिणाभूतेः अंशभूतनपायिनी आनिन्ये स्वगृहं पुत्र्या पुत्रं विदतरोचिषं स्वायम्भुवो मुदा युक्तो रुचिर्जग्राह दक्षिणां तां कामयानां भगवान् उवाह यजुषां पतिः तुष्टायां तोषमापन्नो अजनयत् 12 तोषप्रदोषसन्तोषो भद्रशान्तिरिटस्पतिः इद्मखविर्विभुस्वन्ह सुदेवो रोचनो दिशट् तुषिता नाम ते देवा आसन् स्वायम्भुवान्तरे मरीचिमिश्रा ऋषयो यज्ञसुरगणेश्वरः प्रियव्रत उत्थानपाथो मनुपुत्रो महौजसो तत्पुत्रपौत्रनप्तॄणाम् अनुवृत्तं तदन्तरं देवहूतिं मदत्ताद कर्धमायात्मजां मनुः तत्सम्बन्धे शुद्धप्रायं भवता गततो मम दक्षाय ब्रह्मपुत्राय प्रसूतिं भगवान् मनुः प्रायच्छत् तत्कृतः सर्गः त्रिलोक्यां विदतो महान् यात्कर्धमसुताः प्रोक्ता नव ब्रह्मर्षिपत्नयः
तासां प्रसूदि प्रसवं प्रोच्यमानं निबोध मे पत्नी मरीचेस्तु कला सुषवे कर्दमात्मजा कश्यपं पूर्णिमानं च ययोरापूरितं जगत् पूर्णिमासूतविरजं विश्वकं च परन्तप देवकुल्यां हरेः पादशौचात्य आभूत् सरिद्धिवः अत्रेः पत्नी अनसूया त्रीञ्जज्ञे सुयशसस्तुतान् दत्तं दुर्वाससं सोमात्मेश ब्रह्मसम्भवान् वितरोवाच आद्रेर्गृहे सुरश्रेष्ठाः सिद्धि उत्पत्त्यन्दहेतवः किञ्चित् चिकीर्षवो जाता एतदाख्याहि मे गुरो मैत्रेयोवाच ब्रह्मणा नोतितः स्रष्टा आद्रिर्ब्रह्मविदाम्बरः सह पत्न्या यया वृक्षं कुलाद्रिं तपसि स्थितः तस्मिन् प्रसूनस्तम कपलाशाशोककानने वार्भिः स्रवद्भिः उद्गुष्टे निर्भिन्त्यायाः समन्ततः प्राणायामेन संयम्य मनोवश्यशतं मुनिः अतिष्ठत एकपादेन निर्ध्वन्तो अनिलभोजनः शरणं तं प्रपद्येऽहं य एव जगदीश्वरः प्रजामात्मसमां मह्यं प्रयच्छत् विधि चिन्तयन् तप्यमानं त्रिभुवनं प्राणायामैदसाग्निना निर्गदेन मुनेर्मूर्णः समीक्ष प्रभवस्त्रयः अप्सरो मुनिगन्धर्व सिद्धविद्याधरोरगैः विधायमान यशस तदा शमपदं ययुः तद्प्रादुर्भाव संयोग विद्योतितमना मुनिः उत्तिष्ठेनेकपादेन तदर्श विबुदर्शभान् प्रणम्य दण्डवद्भूमौ उपतस्थोऽर्हनाञ्जलिः वृषहंस सुपर्णस्तान् स्वैश्चिह्नैश्च चिह्नितान् कृपावलोकेन हसत् वदनेन उपलम्बितान् तत्रोचिषा प्रतिहते निमील्य मुनिरक्षिणी चेदस्तत्प्रवरं युज्यन् अस्तावित् संहताञ्जलिः श्लक्ष्णया सूक्तया वाचा सर्वलोकगरीयसः अद्रिरोवाच विश्वोद्भवस्थितिलयेषु विभज्यमानैः मायागुणैरनुयुगं गृहीतदेहाः ते ब्रह्मविष्णुगिरिशा प्रणतोऽस्म्यहं वः तेभ्यः क एव भवतां माम् इहो बहूतः एको मयेह भगवान् विविधप्रदानैः चित्तीकृतप्रजननाय कथं नु यूयम् अत्रा कथास्तनुपृता मनसोऽपि दूरात् ब्रूद प्रसीद महानिह विस्मयो मे मैत्रेयोवाच इति तस्य वचः श्रुत्वा त्रयस्ते विबुदर्शभाः प्रत्याहुः श्लक्ष्णया वाचा प्रहस्य तं ऋषिं प्रभो देवावूचुः यथा कृतस्ते सङ्कल्पो भाव्यं तेनैव नान्यथा सत्सङ्कल्पस्य ते ब्रह्मन् यद्वै ध्यायति ते वयम् अधास्मतंशभूतास्ते आत्मजालोकविश्रुताः भवितारो अङ्गभद्रं ते विस्रप्स्यन्ति च ते यशः एवं कामवरं दत्त्वा प्रतिजग्मुः सुरेश्वराः सभाजिदास्तयोः सम्यक् तम्बत्योर्मिषतोस्ततः सोमो अभूत् ब्रह्मणोंशेन दत्तो विष्णोसु योगवित् दुर्वासाः शङ्करस्यांशो निबोधाङ्गिरसः प्रजाः श्रद्धा त्वङ्गिरसः पत्नी चदस्रोऽसूदकन्यकाः सिनीवाली कुहूरागा चतुर्थी अनुमतिस्तथा तत्पुत्रावपरावास्तां ख्यातौ स्वारोचिषोद्धरे उदत्यो भगवान् साक्षात् ब्रह्मिष्ठश्च बृहस्पतिः पुलस्त्यो जनयत् पत्न्याम् अगस्त्यं च हविर्भुवि सो अन्यजन्मनि दह्राग्नि विश्रवाश्च महातपाः तस्य यक्षवधिर्देव कुबेरस्तो इडविढासुत रावणः कुम्भकर्णश्च तदान्यस्यां विभीषणः पुलहस्य गतिर्भार्या त्रीनसु
सूतः सतीसुतान् कर्मश्रेष्ठं वरीयांसं सहिष्णुं च महामते क्रदोरपि क्रिया भार्या बालकिल्यान सूयत ऋषि षष्टिसहस्राणि जलतो ब्रह्म तेजसा ऊर्जायां जग्दिरे पुत्र वसिष्ठस्य परन्तप चित्रकेतु प्रधानास्ते सद्द ब्रह्मश्रयो मलाः चित्रकेतु सुरोसिश्च विरजामित्र एव च उल्बनो वसु भृत्यानो द्युमान् शक्याधयो परे चित्तेस्तु अधर्वन पत्नी लेभे पुत्रं धृतव्रतं तत्यङ्गम् अश्वशिरसं भृगोर्वंशं निबोध मे मृगोख्यात्यां महाभागः पत्न्यां पुत्रा न जीजनते धातारं च विधातारं श्रियं च भगवत्पराम् आयतिं नियतिं चैव सुते मेरुस्तयोरदात् ताभ्यां तयोरभवतां मृकण्ठः प्राण एव च मार्कण्डेयो मृकण्ठस्य प्राणात् वेदशिरा मुनिः कविश्च भार्गवो यस्य भगवानुशना सूतः त ये ते मुनयश्चत्लोकान् सर्गैरपावयन् एष कर्धमाधौत्र सन्तानः कदिदस्तव शृण्वदः श्रद्धधानस्य सद्यः पापहरपरः प्रसूदिं मानवीं दक्ष उपयेमे हि आत्मजः तस्यां ससर्ज दुहित्रोः षोडशमललोचनाः त्रयोदशाधात् धर्माय तदैकामग्नये विपुः पितृभ्य एकां युक्तेभ्यो भवायैकां भवच्चिते श्रद्धा मैत्री दया शांति तुष्टि पुष्टि क्रियोन्नतिः बुद्धिर्मेधा तितिक्षा मूर्तिर्धर्मस्य पत्न्यः श्रद्धा सुख शुभं मैत्री प्रसादमभयं दया शांतिः सुखं मुथं तुष्टि स्वयं पुष्टिरसूयत योगं क्रियोन्नतिर्दर्भम् अर्थं बुद्धिरसूयत मेधा स्मृतिं तितिक्षा तो क्षेमं प्रश्रयं सुखं मूर्तिः सर्वगुणोत्पत्तिर्नरनारायणा वृषि ययोर्जन्मन्यदो विश्वम् अभ्यनन्दत् सुनिर्वृतं मनांसि कगुबो वाताः प्रसेदुः सरिदोद्रयः दिव्यवात्यन्ददूर्यानि पेदुः कुसुमवृष्टयः मुनयस्तुष्टुस्तुष्टा जगोर्गन्धर्वकिन्नराः नृत्यन्ति स्म श्रियो देव्य आसीत् परममङ्गलं देवा ब्रह्मादयः सर्वे उपतस्तु अभिष्टवैः देवावुचुः यो मायया विरचितं निजयात्मनीतं के रूपभेतमिव तत्प्रदिक्चक्षणाय एतेन धर्मसदने ऋषिमूर्तिनाद्य प्रादुश्चकार पुरुषाय नमः परस्मै सोऽयं सिदेव्यधिकर उपशमाय सृष्टान् सत्त्वेन न सुरघनान् अनुमेय तत्त्वः दृश्यादध प्रघर्णेन विलोकनेन यश्रीनिकेतममलं शिवतारविन्दम् एवं सुरगणैस्तात भगवन्ता विपिष्टुतौ लब्धावलोकैरेदुः अर्चितौ गन्धमादनं ताविमौ वै भगवतो हरेरंशा विहागतौ भारव्ययाय च भुवः कृष्णौ यदुकुरुत्वहौ स्वाहाभिमानिनश्चाग्नेर् आत्मजां श्रीजनत् पावकं पवमानं च शुचिं च हूतभोजनं तेभ्यो अग्नेयः समभवन् चत्वारिंशच्च पञ्च च त एवैकोनपञ्चाशत् सागं पितृपितामहैः वैतानिके कर्मणीयन्नामभिर्ब्रह्मवादिभिः आग्नेय इष्टयो यज्ञे निरोभ्यन्ते अग्नयस्तते अग्निष्वार्ता बर्हिषतः सौम्या पितराजपाः साग्नयो अग्नयस्तेषां पत्नी दाक्षायणी स्वधा तेभ्यो ददार कन्ये द्वे
वयुनां धारिणां स्वता उभे ते ब्रह्मवादिन्यो ज्ञानविज्ञानपारगे भवस्य पत्नी तु सती भवं देवमनुव्रता आत्मनः सदृशं पुत्रं न लेभे गुणशीलतः पितर्य प्रतिरूपे स्वे भवायानागसेरुषा आप्रौढैवात्मना आत्मानम् अजहात् योगसंयुता श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु महाराज की जय।